பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும். இந்தியாவிலும் அரேபியாவிலும் 27/6/25 அன்று முஹர்ரம் 1 ஆகும். 6/7/25 அன்று ஆஷுரா தினம் ஆகும். தமிழ்நாட்டு நேரப்படி 25/6/25 அன்று மாலை 4:01 வளர்பிறை தொடங்குகின்றது. அன்று மாலை 6:41 சூரியன் மறைகிறது. அதற்கு பின் 7 நிமிடங்களுக்குள் சந்திரன் மறைந்துவிடும். இந்த 7 நிமிடத்தில் பிறை பார்க்க இயலாது. 26/6/25 அன்று சூரியன் மறையும் நேரம் மாலை 6:41 ஆகும். சந்திரன் மறையும் நேரம் இரவு 7:49 ஆகும். ஆகவே இந்த இடைப்பட்ட நேரத்தில் நாம் பிறையை தெளிவாக காண இயலும். எனவே 27/6/25 அன்று முஹர்ரம் 1 ஆகும். 6/7/25 அன்று ஆஷுரா தினம் ஆகும். புனித மக்கா நேரப்படி 25/6/25 அன்று மதியம் 1:31 வளர்பிறை தொடங்குகின்றது. அன்று சூரிய மறைவு மாலை 7:06 ஆகும். அதன் பிறகு 7:26 சந்திரன் மறைகிறது. இந்த இடைப்பட்ட நேரத்தில் பிறையை காண இயலாது. எனவே அங்கும் 27/6/25 அன்றுதான் முஹர்ரம் 1 ஆகும். அதாவது இந்தியாவிலும் அரேபியாவிலும் முஹர்ரம் 1 ஒரே தினத்தில்தான் தொடங்குகின்றது. ஆஷுரா தினமும் ஒரே தினத்தில்தான் வருகின்றது. ஆனால் சவுதிகளின் உம்முல் குரா காலண்டரில் 26/6/25 அன்று முஹர்ரம் 1 தொடங்குவதாக உள்ளது. எனவே அவர்கள் எப்பொழுதும் போல அதையே அறிவிக்கக்கூடும். பிறை பார்ப்பது போல பாசாங்கு செய்யக்கூடும். அவர்களின் உம்முல் குரா காலண்டர் பிறை பார்ப்பதை கணக்கில் கொண்டு உருவாக்கப்பட்டது அல்ல. இன்றுள்ள அறிவியல் வளர்ச்சியின் காரணமாக தேய்பிறை எப்போது முடிகிறது, வளர்பிறை எந்த நிமிடத்தில் தொடங்குகின்றது, எந்த ஊரில் பிறை எந்த அளவுக்கு தெரியும் என்பதையெல்லாம் நாம் அறிந்து கொள்ள முடியும். இப்போதைய அறிவியல் வளர்ச்சி இல்லாத காலத்தில் அமாவாசை என்று கூறுவார்களே, அந்த அமாவாசை தினத்தில் சவுதிகள் பிறை பார்த்ததாக அறிவிக்கிறார்கள். அதன்படியே ரமலான் நோன்பை அறிவிக்கிறார்கள், பெருநாளை அறிவிக்கிறார்கள், எல்லாவற்றிற்கும் மேலாக ஹஜ்ஜை அறிவிக்கிறார்கள். சவுதிகள் முஸ்லிம் சமூகத்தை பிளவுபடுத்துகின்றனர். ஒருபுறம் இஸ்லாத்தின் முஸ்லிம்களின் எதிரிகளுடன் கூடிக்குழாவும் சவுதிகள் மறுபுறம் இவ்வாறு நாளை தவறாக அறிவிக்கின்றனர். துல்ஹஜ் 8ஆம் நாளில் ஹாஜிகள் அரஃபா மைதானத்தில் இருக்கின்றனர். உண்மையான அரஃபா நாளான துல்ஹஜ் 9ஆம் தேதி அரஃபா மைதானம் காலியாக இருக்கும். பின்னர் துஆ ஒப்புக்கொள்ளப்படவில்லை என்று புலம்புவதில் என்ன அர்த்தம் இருக்க முடியும்?